நம்ம குழந்தை பருவத்தோட பொழுதுபோக்கு அம்சத்துல முக்கியமானது கார்ட்டூன் படங்கள் தான். இதுல எல்லாருக்கும் பிடிச்ச கதாபாத்திரம்னா அது மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் இது போன்றவை தான் நம்ம மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருக்கும். இது மாதிரி சுவாரஸ்யமா எப்பயும் நிலைச்சு நிற்கக்கூடிய கதாபாத்திரங்களை இவர் உருவாக்கியிருக்காரு. வாழ்க்கையில பலமுறை தோல்வி அடைஞ்சும் அதை தோல்வியா பார்க்காம அடுத்த முயற்சி என்னன்னு முன்னேறி போய் இன்னைக்கு 22 ஆஸ்கர் அவார்டுக்கு சொந்தக்காரரான வால்ட் டிஸ்னியை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வால்ட் டிஸ்னி 1901 டிசம்பர் 5 அன்று அமெரிக்கால சிகாகோன்ற இடத்துல பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேரு எலியாஸ் டிஸ்னி, அம்மா பேரு ஃப்ளோரா கால் டிஸ்னி. வால்ட் டிஸ்னி ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்தாரு. 5 குழந்தைகள்ல 4வது மகன் தான் வால்ட் டிஸ்னி. இவருக்கு ரூத் ஃப்ளோரா டிஸ்னின்னு ஒரு தங்கையும், ராய் ஓ டிஸ்னி, ரேமண்ட் அர்னால்ட் டிஸ்னி, ஹெர்பர்ட் ஆர்தர் டிஸ்னின்னு 3 சகோதரர்களும் இருக்காங்க. எலியாஸ் டிஸ்னியான அவரோட அப்பா ரொம்பவே கோபக்காரர். வால்ட் டிஸ்னியோட மூத்த சகோதரரான ராய் ஓ டிஸ்னி வாங்கின ஒரு பண்ணை வீட்டுல அவர் குடும்பத்தோடு குடிபெயர்ந்தாங்க. தன்னோட அப்பா அவரோட வேலை பழு காரணமா வீட்டுக்கு வந்ததும் எல்லாரையும் திட்டி ரொம்பவே கடுமையாவும் கோவமாவும் நடந்துக்குவாராம். இவரோட கொடுமை தாங்க முடியாம கொஞ்ச நாள்லயே ஹெர்பர்ட் மற்றும் ரேமண்ட் 2 பேருமே வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. 1909 மெர்சலின்ல இருக்கிற பார்க் ஸ்கூல்ல வால்ட் டிஸ்னியும் அவரோட தங்கை ரூத்தும் 2 பேருமே பள்ளி படிப்பை தொடங்குறாங்க. 1911 தங்களோட பண்ணை வீட்டை விற்ற பிறகு மிசோரியில இருக்கிற கன்சாஸ் சிட்டிக்கு குடும்பத்தோடு குடிபெயர்றாங்க. அங்க பென்டோன் கிராமர் ஸ்கூல்ல வால்ட் டிஸ்னி படிக்கிறாரு. அவரோட படிச்ச ஒரு சக மாணவன் வால்டர் ஃபேஃபரை சந்திக்கிறாரு. டிஸ்னிக்கு ஃபேஃபர் தான் மோஷன் பிக்சர்ஸையும் வடவெள்ளி அப்படின்ற கார்ட்டூன் தொடரையும் அறிமுகம் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் ஃபேஃபர் வீட்லயே அதிக நேரம் தன்னோட நேரத்தை எல்லாம் செலவிட்டாரு வால்ட் டிஸ்னி. அவரோட தந்தை எலியாஸ்க்கு தி கேன்சாஸ் சிட்டி ஸ்டார் மற்றும் கேன்சாஸ் சிட்டி டைம்ஸ்னு இந்த பத்திரிகைகளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் விநியோகிக்கிற வேலை கிடைச்சது. வால்ட் டிஸ்னியும் அவரோட பிரதர் ராயும் தன்னோட அப்பாக்கு உதவுற விதமா வால்ட் டிஸ்னியும் அவரோட பிரதர் ராயும் அதிகாலை 4:30 மணிக்கே நியூஸ் பேப்பர் விநியோகம் பண்றதுக்காக எந்திரிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே காலையில 700 பேருக்கு பத்திரிகை விநியோகம் பண்ணுவாங்க. இருவரும் ஸ்கூல் விட்டு வந்ததுமே மாலை நாளிதழான கேன்சாஸ் ஸ்டார் அப்படின்ற பத்திரிகைய 600 பேருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. இப்படி கடுமையா உழைக்கிறனால வால்ட் டிஸ்னி பாதி நேரம் தன்னோட கிளாஸ்லயே தூங்கிடுவாராம். அதனால அவரால் புவர் கிரேட் தான் வாங்க முடிஞ்சது. அவரோட குடும்பம் ஏழ்மையில இருந்தனால அவர் இந்த வேலையை 6 வருஷம் தொடர்ந்து செஞ்சாரு. அந்த தொகையை அவங்க அப்பா வாங்கி வச்சுக்குவாரு. அதனால இவருக்கு எந்த லாபமுமே கிடைக்கல. அதனால தன்னோட தந்தைக்கு தெரியாமலேயே சிறிய தொகையை இவர் சேமிக்க ஆரம்பிச்சாரு. வால்ட் டிஸ்னி ஹை ஸ்கூல்ல படிக்கும் போதே டிராயிங் கிளாஸ்க்கு போனாரு. அவரோட கார்ட்டூன்லாம் அவரோட ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர்ல வர ஆரம்பிச்சது. தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைய ஆரம்பிக்கிறாரு. அத தன்னோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு சிறிய தொகைக்கு வித்தாரு. அவங்க குடும்பம் கொஞ்ச நாள்லயே கன்சாஸ் சிட்டிக்கு குடிபெயர்ந்தாங்க. அங்க ட்ரெயின் எல்லாம் போறத பார்த்துட்டு டிஸ்னிக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. தன்னோட 14வது வயசுலயே ரயில் ரோட்ல ஒர்க் பண்றாரு. அங்க பேசஞ்சருக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, சோடா வைக்கிறது, இந்த மாதிரி தொழிலையும் இவர் செஞ்சாரு. 1917 வால்ட் டிஸ்னியோட அப்பா எலியாஸ்க்கு ஒரு சிகாகோ ஜெல்லி ப்ரொடியூசரா ஓசல் கம்பெனில வேலை செஞ்சாரு. அப்போ அவர் குடும்பத்தோட சிகாகோக்கும் குடிபெயர்ந்தாங்க. டிஸ்னி மெக்கின்லே ஹை ஸ்கூல்ல சேர்ந்தாரு. அங்க பள்ளி செய்தித்தாளோட கார்ட்டூனிஸ்டா இருந்து முதலாம் உலக போரை பத்தி தேசபக்தி படங்களை வரைஞ்சாரு. சிகாகோ அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல சேர்ந்த இரவு நேரங்களையும் ஓவிய பயிற்சி மேற்கொண்டாரு. வால்ட் டிஸ்னிக்கு 16 வயது இருக்கும்போது தன்னோட பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு ஆர்மில ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அவருக்கு ஆர்மில பணியாற்றக்கூடிய வயது இன்னும் எட்டாதனால அவரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதிலா அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் ரெட் கிராஸ்ல சேர்ந்தாரு. கொஞ்ச நாள்லயே அவரு பிரான்ஸுக்கு போய் ஆம்புலன்ஸ் டிரைவரா 1 வருடம் பணியாற்றினாரு. அவர் அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்துல தன்னோட கார்ட்டூன்களை வரைஞ்சிருந்தாரு. அவரோட படைப்புகள்லாம் ராணுவ செய்தித்தாள்ல ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ்ல வெளியிடப்பட்டுச்சு. அந்த பணியை முடிச்சதுக்கு அப்புறம் கன்சாஸ் சிட்டிக்கு திரும்பவும் வராரு. அங்க பெஸ்மன் ரூபின் கமர்ஷியல் ஆர்ட் ஸ்டுடியோல வேலைக்கு சேர்றாரு. 1920 கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் பெஸ்மன் ரூபின்ஸோட வருவாய் குறைஞ்சனால டிஸ்னியையும் அவரோட சக கலைஞரான ஐட்ரெக்ஸையும் பணி நீக்கம் செஞ்சாங்க. அவங்க இருவருமே தங்களோட சொந்த தொழில தொடங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் ஐட்ரெக்ஸ் டிஸ்னி கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்னு ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்கினாங்க. வால்ட்டுக்கு கிடைச்ச முதல் கஸ்டமர் ஒரு பதிப்பகம் நடத்துபவர். அவருக்கு தங்களோட கார்ட்டூன்ஸை வரைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க இருவருமே ஒரு பயன்படாத பாத்ரூமை தங்களோட அலுவலகமா மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து வருமானம் ஓரளவு கிடைக்கும் போது தன்னோட அலுவலகத்தை அச்சு பதிப்பகமா வால்ட் டிஸ்னி மாத்திட்டாரு. அவங்க அலுவலகத்தை வேறு புதிய இடத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாள்
வால்ட் டிஸ்னி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. கன்சாஸ் நகர்ல இருக்கிற திரைப்பட விளம்பர நிறுவனத்துக்கு அனிமேட்டர்கள் தேவைன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை யதார்த்தமா அவர் பாக்குறாரு. வால்ட் தன்னோட பதிப்பக வேலையில இருந்து இந்த கம்பெனிக்கு போய் அனிமேட்டரா வேலை செய்யலான்னு போறாரு. வால்ட்டோட ஓவிய திறமையை பார்த்துட்டு வாரத்துக்கு $40 அப்படின்ற சம்பளத்துக்கு இவர் வேலைக்கு அங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த கம்பெனில வேலை செய்யும் போது ஒரு அனிமேஷன் மூலமா எப்படி விளம்பரம் செய்யறதுன்னு கத்துக்கிறாரு. $40ன்றது அப்ப ரொம்ப குறைவா எண்ணிய டிஸ்னி அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்து டிஸ்னியும் ஐட்ரெக்ஸும் சேர்ந்து அனிமேஷனை உருவாக்கலான்னு ஒரு முடிவு பண்ணாங்க. 1921 டிஸ்னியும் அவரோட பிரதர்ஸும் மற்றும் சக கலைஞர்களான ஐட்ரெக்ஸ், ருடால்ட் ஈசிங் இவங்க 4 பேரும் கார்ட்டூன் வரைகிறதுல தங்களோட கவனங்களை செலுத்துறாங்க. அதை வச்சு லாஃபோகிராம்னு ஒரு புதிய கம்பெனியையும் தொடங்குனாங்க. இதை தொடங்குறதுக்கு $15,000 முதலீடா கிடைச்சது. அவங்க வரைஞ்ச கார்ட்டூன் எல்லாமே ரொம்ப பிரபலமாச்சு. ஆனா அதன் மூலமா போதிய வருமானம் கிடைக்கல. அதனால இது அவங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துச்சு. வால்ட் டிஸ்னி அவர்கிட்ட இருந்த அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட்ன்ற ஓவியங்கள் எல்லாம் வித்து மற்றும் கேமராவையும் வித்து அதுல வர பணத்தை கடன் அடைச்சாரு. ஆனாலும் அவருக்கு கடன் தீரல. இப்படி கடனை அடிச்சு கையில எந்த காசும் இல்லாம சாப்பாட்டுக்கு கூட கடைசி வழி இல்லாம நின்னாரு. ஒரு நாள் ஒரு பல் மருத்துவருக்கு அனிமேஷன் விளம்பரம் செய்யணும்னு வால்ட் டிஸ்னியை கூப்பிடுறாங்க. ஆனா அவரை பார்க்க போக நல்ல ஷூ கூட இல்லாம இந்த வாய்ப்பை அவர் மறுத்துட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் அனிமேஷன் படத்துக்காக $500 கொடுத்து ஒரு ஷூவும் வாங்கி கொடுக்கறாரு. வால்ட் டிஸ்னி அந்த மருத்துவருக்கு கொடுத்த அந்த குறும்படம் மருத்துவருக்கு ரொம்பவே பிடிச்சது. அதுக்கப்புறம் இதுல இருந்து கிடைச்ச காசு வச்சும் வால்ட் டிஸ்னியால கடன்களை அடைக்க முடியல. இதுக்கப்புறம் தோல்வியை கண்டு துவண்டு போகாம வால்ட் ஒரு புதிய ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்றாரு. அதுல வால்ட்டுக்கு அனிமேஷன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு கேமராவை வாடகைக்கு வாங்கி அதை இயக்குற பொறுப்பு ராய்க்கு கொடுத்தாங்க. 1923 டிஸ்னி பிரதர் கார்ட்டூன் ஸ்டுடியோவை லான்ச் பண்றாங்க. அலைஸ் காமெடிஸை வால்ட் டிஸ்னி காமிக்னு உருவாக்கி வெளியிட்டாங்க. இதன் மூலமா $1,500 இவங்களுக்கு கிடைச்சது. டிஸ்னி ஸ்டுடியோஸ்ல ஆர்டிஸ்டா பணியாற்றின லில்லியன் பவுன்ஸ் 1925 ஜூலை 13 வால்ட் டிஸ்னி லில்லியன் பவுன்ஸை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஷாரோன் மே டிஸ்னி மற்றும் டயானே டிஸ்னி மில்லர்னு 2 மகள்கள் இருக்காங்க. 1926 யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கு அனிமேட்டட் கார்ட்டூன் வரையும் பொறுப்பு வந்து வால்ட் டிஸ்னிக்கு கொடுத்தாங்க. 1927 ஆஸ்வால்ட் தி லக்கி ராபிட்னு ஒரு கார்ட்டூனை டிஸ்னி உருவாக்குனாங்க. இதை வச்சு 26 குறும்படங்களும் தயாரிச்சாங்க. இது வால்ட் டிஸ்னிக்கு மிகப்பெரிய முதல் வெற்றியா அமைஞ்சது. ஆனா அந்த வெற்றி நீண்ட காலம் நிலைக்கல. டிஸ்னி தன்னோட பாப்புலர் கேரக்டர்ஸ்க்கான சட்ட உரிமைகளை இழக்க நேரிட்டது. எல்லாமே யுனிவர்சல் ஸ்டுடியோ கிட்ட தான் இருந்தது. மறுபடியும் ஒரு தோல்வியை சந்திச்சாரு. வழக்கமா தன்னோட அலுவலகத்துல ஒரு எலி குறுக்கும் நெடுக்கும் ஓடி கொண்டு இருந்துச்சான். இத அப்பப்ப டிஸ்னி வேடிக்கை பார்த்துட்டு அதை கொஞ்சம் அவரோட உணவையும் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தனக்கு பிடிச்ச அந்த எலிக்கு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கொடுத்து அதுக்கு மனித பண்புகள் இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு. அதுதான் மிக்கி மவுஸ். ஆனா இது ஒரு தோல்வியா நினைச்சு அப்படியே உடைஞ்சிராம டிஸ்னி மறுபடியும் புது முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. 1928 டிஸ்னியும் ஐட்ரெக்ஸும் மிக்கி மவுஸ்ன்ற கேரக்டரை உருவாக்குறாங்க. வால்ட் டிஸ்னி மிக்கி மவுஸ்க்கு முதல்ல மார்டிமர்னு தான் பேர் வச்சிருந்தாரு. அவரோட மனைவி லில்லியை மாத்த சொன்னனால மிக்கி மவுஸ் அப்படின்னு பேரை மாத்திட்டாரு. முதல் முறையா மிக்கி மவுஸ் வச்சு ஸ்டீம்போர்ட் வில்லின்ற அனிமேட்டட் குறும்படம் வெளிவந்துச்சு. 1928 இருந்து 1947 வரைக்கும் மிக்கி மவுஸோட குரலா இருந்தது வால்ட் டிஸ்னி தான். அதன் வெற்றியை தொடர்ந்து வால்ட் டிஸ்னி சில்லி சிம்போனி அப்படின்ற 75 அனிமேட்டட் தொடர்களை 1939 வெளிவந்தது. இந்த வெற்றிகளை எல்லாம் பார்த்துட்டு கொலம்பியா பிக்சர்ஸ் நிறுவனம் வால்ட் டிஸ்னிக்கு விநியோகம் செய்ய முன் வந்தாங்க. கார்ட்டூன்ல முதல் ஆஸ்கர் அவார்டு வால்ட் டிஸ்னிக்கு கிடைச்சது. இந்த மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து 1933 த்ரீ லிட்டில் பிக்ஸ்ன்ற அனிமேட்டட் குறும்படம் பிளாக் பஸ்டர் ஆனது. இதன் மூலமா 2வது ஆஸ்கர் அவார்ட் வால்ட் டிஸ்னி வாங்குறாரு. வால்ட் டிஸ்னி தன்னோட வாழ்க்கையில அவரோட பணத்தை வச்சு நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. நம்மள பல பேர் ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கணும்னா கொஞ்சம் காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு லாபம் வருது அப்படின்னு பாத்துட்டு இருப்போம். ஆனா வால்ட் டிஸ்னி அவர்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் அவரோட ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. 1965 டிஸ்னியால வெளியிடப்பட்ட ஸ்னோ ஒயிட் அப்படின்ற அனிமேஷன் படத்துக்கு
டிஸ்னி $2 மில்லியன் செலவு பண்ணாங்க. இதுதான் முதல்ல தயாரிக்கப்பட்ட பெரிய படமான அனிமேஷன் மூவி. இந்த படம் தயாரிச்சப்ப எல்லாரும் டிஸ்னியை பார்த்து உன் பணத்தை எல்லாம் இப்படி யோசிக்காம செலவு பண்ணிட்டேன்னு மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு குறை கூறுனாங்க. அவரோட பணத்தை மொத்தமா செலவிட்டாலும் டிஸ்னி அவர் மேல அவர் வச்ச நம்பிக்கையும் தன்னோட ஆர்ட் மேல அவர் வச்ச நம்பிக்கையும் அவங்க கூறின அனைத்தையும் பொய்யாக்கி ஸ்னோ ஒயிட் படம் மூலமா மிகப்பெரிய வெற்றியை கண்டாரு. ஸ்னோ ஒயிட்டை தொடர்ந்து சிண்ட்ரெல்லாவையும் உருவாக்கி பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. இது வால்ட் டிஸ்னிய பில்லியனராகவே ஆக்கிருச்சு. அந்த வெற்றி அங்கேயே நிக்காம டிஸ்னி ஒரு மிகப்பெரிய தீம் பார்க் கட்டணும்னு ஆசைப்பட்டு அதையும் தொடங்குறாரு. இதுதான் இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷமான இடமாவும் நல்ல பொழுதுபோக்கு இடமாவும் இருக்கணும்னு வால்ட் டிஸ்னி விரும்புறாரு. ஆனா டிஸ்னிலாண்டும் நிராகரிக்கப்பட்டுச்சு. ஒரு தடவை 2 தடவை இல்ல 300 தடவை இது நிராகரிக்கப்பட்டுச்சு. அவரோட பணம் எல்லாம் வீணாயிடும்னு இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. வால்ட் டிஸ்னி அதெல்லாம் பொருட்படுத்தாம $5 மில்லியன் முதலீடு செய்வதா திட்டம் போட்டிருந்தாரு. 1954ஆம் ஆண்டு டிஸ்னிலாண்ட் உருவாக்கப்படும் பணி $17 மில்லியன் தொடங்கினாங்க. இதுக்குள்ள போறதுக்கான கட்டணம் வெறும் $1 தான். டோக்கியோ, பாரிஸ், ஹாங்காங் அப்படின்னு 4 இடங்கள்ல டிஸ்னிலாண்ட் ஓபன் பண்ணாங்க. வால்ட் டிஸ்னிக்கு 59 ஆஸ்கர் அவார்ட்ஸ்க்கு நாமினேஷன்ல வந்து 22 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கினாரு. இது இரண்டுமே ரெக்கார்ட்ஸ் தான். கோல்டன் குளோப் அவார்ட்ஸ்க்கு 3 தடவை நாமினேஷன் ஆனாரு. அதை தொடர்ந்து எம்மி அவார்டு பெஸ்ட் ப்ரொடியூசர் ஃபார் டிஸ்னிலாண்ட் டெலிவிஷன் சீரீஸ்க்கு வாங்கினாரு. 1964ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 அன்று அமெரிக்கால பிரசிடென்டல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம்ன்ற அவார்டையும் பெற்றாரு. 1966ஆம் ஆண்டு திடீர்னு வால்ட் டிஸ்னிக்கு உடம்பு சரியில்லாம போனது. அப்பதான் இவர் ஒரு செயின் ஸ்மோக்கர்னும் ரொம்ப நாள் புகை பழக்கத்தினால நுரையீரல் புற்றுநோயும் கண்டறியப்பட்டுச்சு. 1 மாதம் அந்த நோயோட போராடி 1966 அன்று தன்னோட 65வது வயதுல கலிபோர்னியால இவரோட உயிர் பிரிஞ்சது. இந்த உலகத்துல சாத்தியமற்றதை நம்ம முயற்சி செய்யும் போது அது வேடிக்கையா இருந்தாலும் அது கனிவானது அப்படின்னு வால்ட் டிஸ்னி சொல்லியிருக்காரு. வால்ட் டிஸ்னி அவரோட வாழ்க்கையில முயற்சின்ற ஒண்ணு மட்டும் அவர் கைவிடவே இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம இலக்கை அடையிறதுக்கு முயற்சின்ற ஒண்ணுதான் முக்கியம்னு வால்ட் டிஸ்னி தெளிவா சொல்லியிருக்காரு.